உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் கடைபிடித்த பக்தர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து கடந்த 10 நாட்களாக வீதிதோறும் சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அம்மனுக்கு காணிக்கை வசூலித்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் நேற்றிரவு நடைபெற்றது. இதனை காண நேற்று காலையிலிருந்தே லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வரத் தொடங்கினர். அக்னிச்சட்டி ஏந்தியும் முளைப்பாரி எடுத்தும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு 11 மணிக்கு அம்பிகை மகிஷாசுர மர்தினி கோயில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது ஞானமூர்த்தீஸ்வரர் அருளிய சூலாயுதம் அம்பிகைக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோயில் முன்பாக அம்மன் எழுந்தருளி பல்வேறு வேடங்களில் வந்த மகிஷாசூரனை வதம் செய்தார். முதலில் தன் வேடத்துடன் வந்த சூரனை அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. யானை முகம், எருது முகம், சேவல் முகம் என வெவ்வேறு முகங்களுடன் வந்த சூரனை அம்மன் தனது சூலாயுதத்தால் அழித்தார். அப்போது கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓம் காளி ஜெய் காளி என்று வெற்றி முழக்கம் இட்டனர். அசுரனை அழித்த அம்பிகையின் சூலாயுதத்திற்கு கடற்கரை அபிஷேக மேடையில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு அம்பிகை கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோயிலில் எழுந்தருள அவரை சாந்தப்படுத்தும் பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் தேரில் எழுந்தருளிய அம்பிகை ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தசரா திருவிழாவில் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை அம்மன் கோயிலை வந்தடைந்தவுடன் கொடிமரத்திலிருந்து கொடி இறக்கப்பட்டு தசரா திருவிழா முடிவிற்கு வருகிறது.